இப்போ அடுத்த விஷயம் இவங்க என்னன்னா, நான் வந்து 12 மணிக்கு தூங்குறேன், நான் வந்து 2 மணிக்கு தூங்குறேன், நான் 3 மணிக்கு தூங்குறேன். அதெல்லாம் சரியா உங்க ஹெல்த்துக்கு நல்லதா இல்லையான்னு இப்போ டாக்டர்கிட்டே கேட்டலாம். சொல்லுங்க டாக்டர். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும். அவங்களாம் எத்தனை மணிக்கு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணுங்கிறீங்க. மறுபடியும் சுத்தி அங்கதான் வருது. நீங்களாம் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? சார் அவங்கள தூங்க வச்சுட்டு தான் சார் நாங்கள் தூங்கணும். அவங்களே 2 மணிக்கு தூங்குறாங்கன்னா அப்ப நீங்க எத்தனை மணிக்கு முழிச்சிருக்கீங்க? அவங்க அந்த ரூம்ல படுக்க சொல்லிட்டு நீங்க ஏதாவது வெப் சீரிஸ் டிவி இல்ல போட்டு எல்லாரும் ஒரே ரூம்ல தான் தூங்குறோம். அவங்கள தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க தூங்க வேண்டியதா இருக்கு. இல்ல அவங்க விட்டா நைட் ஃபுல்லாவே முழிச்சிட்டு இருப்பாங்க. போனை வச்சுட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. இல்ல இது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க வந்து போனை வாங்கி வச்சுட்டு இப்போ 8 மணி ஆச்சு 7 மணி ஆச்சுன்னா நம்மளெல்லாம் மண்டையில கொட்டி போய் படுக்கிற டைம் ஆச்சுன்னு படுக்கிற சொல்லி தான் பார்த்துருக்கேன். அவங்க தூங்கல சார் அதனால நாங்கள் முழிச்சிருக்கோம்னு சொல்றது இப்போதான் வந்து இது அப்பாவி பேரண்ட்ஸ் மாதிரியே பேசுறீங்களே. நிஜமாவே நாங்க அப்பாவி தான் சார். ஸோ ஒரு 9 o'clock மேலே நம்ம கேஜெட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நம்மளை பார்த்து தான் தே ஆல்சோ லேர்ன். ஸோ அது நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினெட்லி தே வில் டூ. ஸோ ஆல்டர்னேட்டாக ஒரு புக் ரீட் பண்ணலாம். அவங்களோட அந்த ஸ்டோரிஸ் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க பசங்க. குழந்தைகளுக்கான ஒரு 3 புத்தகங்களை வந்து இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சிறாருடைய ஒரு இதழ், குட்டி ஆகாயம்னு சொல்லிட்டு ஒரு சிறார் இதழ். இதில் வந்து படம் போட்டு புதுசாக குழந்தைங்க விளையாடுவதற்கான ஒரு விளையாட்டு இந்த எல்லா இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த விளையாட்டை இந்த கோடை காலத்தில் குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து இந்த விளையாட்டை வந்து விளையாடி பழகணும். குழந்தைங்களை புத்தகம் வாசிக்கிறதுக்கு நம்ம தான் பழக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு புத்தகம். பசுமை பள்ளின்னு இந்த குழந்தைகளை லீவு நாளில் என்னெல்லாம் செய்யலாம்னு சொன்னால் ஒரு வனத்துக்கு கூட்டு போகலாம், ஒரு காட்டுக்கு கூட்டு போய் காடு இதான் இதெல்லாம் இந்த மரம் பேர் அப்படின்னு சொல்லலாம். இப்படின்னு நிறைய இடங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போகலாம். விவசாயங்கிறது எப்படி நம்ம ஊரில் நடக்குதுன்னு சொல்லலாம். அது ஒரு அருமையான இந்த ஒரு புஸ்தகம். முருகேஷ் அவர்களுடைய அம்மாக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளை வாசிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள பேரண்ட்ஸால் நம்ம தான் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறேன். மொபைலை பிடுங்கிட்டு நேரடியாக குழந்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை, அவங்களுடைய பொது கற்பனையை உருவாக்குற ஒரு பழக்கத்தை நம்ம தான் ஏற்படுத்தணும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி பேரண்ட்டுக்கும் சரி குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ.